கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதே ஆதியாகமத்தில் இன்னொரு ஜெபத்தை கொண்டு வந்திருக்கேன். அதே ஆபிரகாம் ஜெபிக்கிறாரு. இந்த ஆபிரகாமுடைய சகோதரனுடைய மகன் லோத்து, இவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய இடத்த விட்டு வெளி இடத்துக்கு போறாங்க. போற வழியில ஆபிரகாம் கிட்ட லோத்து நல்ல செழுமையான இடத்த, சோதோம் கொமோரா இடத்த தெரிந்தெடுத்து கொண்டு லோத்து பிரிஞ்சு போறாரு. அந்த கதை நம்மளுக்கு தெரியும். பிரிஞ்சு போயிட்டு இந்த லோத்து எங்க இருக்கிறாருன்னா சோதோம்ல இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது ஆண்டவருக்கு ஒரு கோபம் வருது. அதை நீங்க இந்த சரித்திரத்தை எங்க படிப்பீங்கன்னா ஆதியாகமம் 18 22 23 படிப்பீங்க. அங்க இந்த ஆபிரகாம் என்ன பண்றாரு தெரியுமா? தன்னுடைய சகோதரனுடைய மகன் லோத்து பிரிஞ்சு போனவன் தான். பிரிஞ்சுன்னா அவங்க நியாயமா தான் பிரிஞ்சாங்க. நல்லதை எடுத்துக்கொண்டு போயிட்டான் லோத்து. ஆனா அவன் மேல கோபப்படல. இந்த ஆபிரகாம் சகோதரனுடைய மகனுக்காக ஆண்டவரிடத்துல வேண்டுதல் செய்கிறான், ஆண்டவரிடத்துல கேட்கிறான். நீங்க அந்த சரித்தை நீங்க தயவு செய்து ஆதியாகமம் 18 அதிகாரத்தை எடுத்து படிங்க. 22 வசனத்துல இருந்து நான் எல்லாவற்றையும் உங்களுக்கு படித்து காட்ட முடியாது, அதனால நான் அதை சொல்றேன் உங்களுக்கு. ஆதியாகமம் 14:12 என்ன சொல்லிக்கலாம்? ஆபிரகாமுடைய சகோதரனுடைய குமாரன் லோத்து. அந்த லோத்துக்காக இந்த ஆபிரகாம் ஆண்டவர் இடத்துல பரிந்து பேசுகிறான். எப்படி பரிந்து பேசுகிறான்னா, ஆண்டவரே 50 பேர் இருந்தா காப்பாற்ற மாட்டீங்களாப்பா அப்படின்னு கேட்குறான். ஆண்டவரே, ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் சோதோமும் அழித்து விட போறேன். அங்க துர்க்குணங்களும் எல்லா கெட்ட காரியங்களும் அன்னே நடக்குது. எனக்கு கோபம் வருது. ஸோ ஐ எம் கோயிங் டு டிஸ்ட்ராய் சோதம் அப்படின்னு ஒன்று இவன் உடனே சரின்னு விட்டுல. இந்த ஆபிரகாம் தன்னுடைய சகோதரனோட மகன் அங்கே இருக்கானே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட எல்லாரும் போயிட்டாங்க. ஆனால் ஆண்டவர்கிட்ட கெஞ்சிறான், ஆண்டவர் 50 பேர் இருந்தா காப்பாற்ற மாட்டீங்களா? அடுத்த வருஷத்துல கேட்குறான், 45 பேர் இருந்தா காப்பாற்ற மாட்டீங்களா? ஆண்டவர் அப்படியே குறைஞ்சு 25 10 வரைக்கும் வந்துடுறான் காப்பாற்ற. நிறைய ஒருத்தர் இருந்தா காப்பாற்ற மாட்டீங்களா? நீங்க காப்பாத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல தன்னுடைய சகோதரனுடைய மகனுக்காக பரிந்து பேசுகிறான். பரிந்து பேசி அதுல ஆண்டவர் அவனை லோத்தை காப்பாத்துறாரு. நான் அடுத்ததுல உங்களுக்கு எப்படி லோத்தை காப்பாத்துனாருன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். கர்த்தர் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? ஃபேமிலியில எல்லாருக்கும் ஜெபிக்கணும். அண்ணன் பிள்ளைங்க, தம்பி பிள்ளைங்க, தங்கச்சிங்க, சகோதரங்க, கசின்ஸ் எல்லாருக்கும் நாம ஜெபிக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. இந்த ஜெபத்துல நம்ம அதை தான் கத்துக்கிறோம். யாரும் அழிந்து போறது நமக்கு விருப்பமா இருக்கக்கூடாது. நீங்க எல்லாருக்காக நன்றாக ஜெபித்து ஜெயம் பெறுவீர்களாக. ஆமென்.